லட்சுமி அம்மா, இன்னைக்கு வேலைக்கு அதிசயமா சீக்கிரம் வந்துட்டீங்க. மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. அம்மா கோயிலுக்கு போறேன், கடைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வேலை செய்யறாங்களா? அதெல்லாம் அடிக்க வைங்க. அதெல்லாம் சரியா வைங்க. என்ன மேடம் வேணும்? சும்மா பாக்குறேன். ஏய், எனக்கா? இவங்க வாங்குற பாத்தி இல்ல, சும்மா பாக்குற பாத்தி போல இருக்கு. என்ன வேணும் மேடம்? செல்வி, என்னம்மா இதெல்லாம்? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? செல்வி, இங்க வா. அம்மா, எங்கம்மா கூப்பிடுறீங்க? வா. அம்மா, என்ன செல்வி, நீ எதுக்கு செல்வி இங்க வந்த? அம்மா, நீங்க எதுக்கு இப்படி ஜவுளி கடையில வந்து வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? வீட்டு தேவைக்காகத்தான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ அதுவே அவசியம் ஆயிடுச்சு. அறிவியல உனக்கு? ஏமா, இந்த பட்டு போட விலை எவ்வளவு தெரியுமா உனக்கு? உன்னுடைய 6 மாச சம்பளம். உனக்கு 6 மாசத்துக்கு சம்பளமே கிடையாது. நீ சும்மா தான் வேலை பார்க்கணும். இன்னும் ஒரு 2 மாசம் தான் செல்வி. அதுக்குள்ள அந்த கடனை நான் அடைச்சிருவேன். அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்பட போறீங்க? அதுவும் உங்க உடம்பு இருக்க நிலைமைக்கு. ஏமா, நீங்க பணத்துக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு நீலாம்பரிக்கு தெரிய வந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? இல்ல செல்வி, அதை விட இது பெரிய பிரச்சனையா இருக்கு. நீலாம்பரி அவ ஆபீஸ் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கா. இது அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா, உங்களை இந்த நிலைமையில பார்த்துட்டு நான் சும்மா போகணுங்கிறீங்களா? உங்களுக்காக இல்லைனாலும் உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்காகவாது இதை நான் நீலாம்பரி கிட்ட சொல்லிதான் ஆவேன். செல்வி, நம்ம உடம்ப பத்தி நமக்கு தெரியாதா சொல்லு? எனக்கு ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு நீ அவகிட்ட சொல்லிடாத. அவளுக்கு தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுடுவா. அம்மா, நீங்க என்ன விளையாடுறீங்களா? நான் ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்கேன், அடிக்கடி வந்து உங்களை பாத்துக்கிறேங்கிற தைரியத்துல தான் நீலாம்பரி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை துரோகம் பண்ண சொல்றீங்களா? ஐயோ, இது நம்பிக்கை துரோகம் ஆகாது. நீ நல்லதுதான் செய்யற. சில நேரங்கள்ல சில உண்மைகளை மறைக்கிறதும் நல்லதுக்குதான். இல்லம்மா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஏமா,
அவங்க தான் இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறாங்கல்ல. இந்த விஷயத்தெல்லாம் பக்குவமா நீலாம்பரி கிட்ட சொன்னோம்னா அவங்களே வந்து பணத்தை இவங்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நீங்களும் நிம்மதியா இருக்கலாம்ல. அது முடியாதுமா. ஏற்கனவே எனக்காக நீலாம்பரி நிறைய பட்டுட்டா. இது அவளுக்கு தெரிஞ்சா இருக்கிற கடனை அடைக்கிறதா நினைக்க மாட்டா. தான் அம்மாவை தான் சரியா பாத்துக்காததுனாலதான் இந்த நிலைமைன்னு புழுங்கியே செத்துருவா. 2 மாசம் முடிஞ்சதுன்னா நான் வேலைக்கு போனதும் தெரியாது, கடனும் அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் பசங்களோடயே இருந்து அவங்கள வீட்லயே இருந்து பார்த்துப்பேன். அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லிடாத செல்வி. அம்மா 2 மாசம்மா? என்ன விளையாடுறீங்களா? சரிம்மா, இந்த விஷயம் நீலாம்பரிக்கு சொல்ல வேணாம், யாருக்குமே தெரிய வேணாம். நானே உங்களுக்காக அந்த பணத்தை கொடுத்துடுறேன். உங்களால எப்ப முடியுதோ அப்ப கொடுங்க. இல்லனா எனக்கு அந்த பணமே வேணாம். ஆனா நீங்க மட்டும் இங்க வேலை செய்யக்கூடாது. வாங்க போலாம். செல்வி, வேணும்னா உன் கால்ல விழுந்து நான் கேக்குறேன். என்னம்மா நீங்க ஏன் கால்ல எல்லாம் விழுந்து? எனக்காக எல்லாரும் இவ்வளவு பாசத்தை காட்டுறீங்க. என்னால முடியல. அம்மா அம்மா அம்மா, சரி 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 வேண்டாம்மா. இது பாருங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு வேர்த்து போச்சு. சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணு செல்வி. ஏம்மா சத்தியம் எல்லாம் கேக்குறீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மேல அதிகமா நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த சத்தியம். சரி, நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. பாருங்க எப்படி வேர்த்து போச்சு, கை கால்லாம் வேற நடுங்குது. என் கூட வீட்டுக்கு வாங்க. இப்படிதாம்மா, அடிக்கடி வேர்க்கும். கொஞ்ச நேரம் ஏசி கேணுன்னா எல்லாம் சரியாயிடும். நானும் கூல் ஆயிடுவேன். அப்படித்தானே நான் தினமும் இங்க இருக்கேன். நீ கிளம்பு செல்வி, நீ கிளம்பு செல்வி. என்னம்மா கிளம்புன்னு வேலைக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னு பார்த்தா இங்க வந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க. வெட்டி போட்டுருவோனே. செல்வி, செல்வி இங்க பாரு, இவங்க கிட்ட சும்மா நக்கலா பேசுறது, ஏத்து பேசுறது, அதட்டுறதுன்னு வச்சுக்கிட்டு இஞ்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன். என்ன ஆளை வச்சு மிரட்டுறீங்களா நீங்க? செல்வி, செல்வி நீ கிளம்பு செல்வி. மறுபடியும் பிரச்சனை ஏதாவது ஆயிப்போச்சுன்னா இன்னும் 2 மாசம் அதிகமாக்கிடுவாங்க. நீ கிளம்பு. நீ போ செல்வி, போமா, போ. அவங்க என் மேல உள்ள அக்கறையில அப்படி பேசிட்டாங்க. ரொம்ப நல்ல அக்கறை. போய் வேலையை பாருங்க. போமா. எப்படி வாழ்ந்தவங்க கடவுளே.
கடவுள் இப்படி கொண்டு வந்து விட்டானே. நீலாம்பரி, நீயும் மருதாணி வச்சுக்கிறியா? இவங்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வரணும். அக்கா அக்கா உங்களை தான் மருதாணி வச்சுக்க சொல்றாங்க, வாங்க. இல்ல சுஜாதா, எனக்கு வேண்டாம். என்ன பலமா யோசிக்கிற? முதல் மாசம் சம்பளம் வாங்கியாச்சு. அதுவும் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைச்சிருக்கு. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு டிவி, சுஜாதாக்கு செல்போன் அப்படியெல்லாம் ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆமா நந்தினி, சொன்னேன் தான். ஆனா இப்ப செய்ய முடியல. அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்கி தரேன். சாரி, நான் வேணா செஞ்ச தப்புக்கு தோப்பு கண்ணம் போட்டுமா? போட்டுங்கக்கா, மன்னிச்சிடலாம். பேச்சுதான் வாய் கிழிய, ஆனா செய்யல ஒன்னும் இல்ல. நந்தினி, அக்காக்கு வேற ஏதாவது செலவு வந்திருக்கும், அதான் அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்றாங்கல்ல, விட. இப்ப கேட்டா அடுத்த மாசம், அடுத்த மாசம் கேட்டா அதுக்கு அடுத்த மாசம். அப்படி அப்படியே எடுத்து எடுத்து விட்டுட்டே இருக்க வேண்டியது தானே. யார் கேட்க போறாங்க? நந்தினி, அப்படியே நான் ஒரு வேளை சொன்னேனா நீ என்ன கேள்வி கேட்கலாம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவளை விடுமா. டிவியும் செல்போனுமா முக்கியம். கோவில்ல லட்சார்ச்சனை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டேன், அதை முதல்ல முடிச்சிடலாமா? அம்மா, அது வெள்ளிக்கிழமை தானே, முதல்ல இன்னைக்கு கதையை பாப்போம். அக்கா, முதல் மாச சம்பளம் வந்தாச்சு, ட்ரீட் என்னாச்சு? ஓகே, எல்லாரும் ஹோட்டல் போய் சாப்பிடலாமா? எதுக்குமா ஹோட்டல்லாம்? ஒரு தோசை 65 ரூபாவாம். அந்த 65 ரூபால நம்ம வீட்லயே எல்லாருக்கும் செஞ்சிடலாமே. இதுவும் நல்ல ஐடியா தான். அக்கா, அம்மா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 சூப்பரா பண்ணுவாங்க, நம்ம அதையே செஞ்சிடலாம். சரி, உங்க இஷ்டம். வேற என்ன ஐட்டம் செய்யலாம்? என்ன அவங்க அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க, நம்மள எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா ஆமா, நம்மள கேட்டா நான் ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லுவேன், செலவாயிடுமே. நந்தினி, உனக்கு என்ன விருப்பம் சொல்லு. ஹோட்டலுக்கு போலாமா இல்ல வீட்லயே சமைச்சு சாப்பிடலாமா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஏய், அக்கா தான் கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன விருப்பம் தான் சொல்ல. எனக்கு எதுவும் விருப்பம் இல்ல. ஏன்? வேலை கிடைச்சதும் சம்பளம் வாங்கினதும் என் கூட பிறந்த அக்கா இல்ல. அக்கா மாதிரி இருக்கிறவங்க. என் அக்காவா இருந்திருந்தா இந்நேரம் நான் கேட்டிருக்கவே மாட்டேன். பணத்தை எடுத்துட்டு போய் நானே ஜாலியா செலவு பண்ணிருப்பேன். என்ன பண்றது, அக்கா மாதிரி இருக்கிறவங்கள எப்படி அக்காவா ஏத்துக்க முடியும்? நந்தினி, சும்மா இருக்கியா? உன்னை கூட பிறந்த தங்கச்சியா அக்கா ஏத்துக்கும் போது நீ அக்காவை ஏத்துக்க கூடாது? என்ன தங்கச்சியை ஏத்துக்கிட்டாங்களா? யார் சொன்னது? ஏன் நந்தினி அப்படி நினைக்கிற? உன்னை எப்பவுமே என் தங்கச்சியா தான் பாத்துட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். இந்த சந்தேகம் உனக்கே வந்தது? இவ்வளவு நாளா எனக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்தது. பட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹோட்டலுக்கு போலாமான்னு சுஜாதாவை கேட்டீங்க, அம்மாவை கேட்டீங்க, என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அப்போ நான் முக்கியம் இல்லைன்னு தானே அர்த்தம்? ஏய், தங்கச்சிங்கிற பாசம் உதட்டுல இருந்து மட்டும் வரக்கூடாது, ஹார்ட்ல இருந்து வரணும். வரலையே, எல்லாம் நடிப்பா தானே இருக்கு. நந்தினி, நான் தான் உன்கிட்ட முதல்லயே கேட்டேனே உனக்கு என்ன விருப்பம்னு. கேட்டீங்க கேட்டீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? கல்யாணமாகி குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்ட மாதிரி இருக்கு. சரி, அதுக்காகவும் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி சாரி சாரி. ஹோ, நீங்க சாரி கேட்டுட்டா அது உங்களுக்கு பெருந்தன்மை இல்ல? உங்க நடிப்ப இவங்க நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நந்தினி, என்ன பேச்சு பேசுற? உனக்கு போய் மருதாணி போட்டேன் பாரு. அப்பவே நினைச்சேன், என்னடா அம்மாவுக்கு நம்ம மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதேன்னு. சில பேருக்கு அது கூட பொறுக்கல. ச்சே. ஏய். ஏய் நந்தினி, பா, இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டா, மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டா. விடுங்கக்கா, இவ எப்பவுமே இப்படிதான்.
பாழா போன ஜோசியக்காரன் கல்யாண நேரத்துல வந்து என் நிம்மதியை கெடுத்துட்டானே. ஐயோ, பாவி ஜோசியன் எங்கேயோ போயிருந்தாரே, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டியதானே. கரெக்டா கல்யாண நேரத்துல வந்து என் உயிரை எடுக்கிறான். வந்தவன் கல்யாணத்துக்கு வந்து நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு மாப்பிள்ளை ஜாதகத்தை கொண்டு வா, பொண்ணு ஜாதகத்தை கொண்டு வான்னு கேட்டு வாங்கி பார்த்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம உயிர் எடுக்கிறான். புலம்புறியா? நல்ல புலம்பு. ஏண்டி மல்லிகா, உன் வாழ்க்கையில எத்தனை பேரை புலம்பி கதற வச்சிருப்ப. அந்த ஆளு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியலையே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரிகாரத்தினால எந்த தீர்வும் இல்லைன்னு வேற சொல்லிட்டு போறான். முட்டா பையன். என்ன ஜோசியக்காராவ. இந்த படுவாவ எப்ப வந்தா? நான் புலம்புறத பாத்திருப்பானோ? காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாக்க பாக்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல. நீ பெரிய ஆளுதான். பல்ல பூதம் வலாஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் கொடிவாய். அடி பாவி, டாபிக்கே மாத்தி கந்த சஷ்டி கவசமா பாடுற. பாடு. மல்லிகா மேடம். அல்லல் வணக்கம் மேடம். ஓ பாண்டியா. ஏன்பா அங்கேயே நின்னுட்ட? வா உள்ளவா பாண்டியா. அடா நவரசத்தையும் கொட்டி பிரமாதமா நடிக்கிறீங்க மேடம். நடிக்கிறேனா? ஆமா மேடம். முதல்ல நான் வரும்போது யாரையோ கோவமா திட்டிட்டு இருந்தீங்க பில்லி மாதிரி. என்ன பார்த்ததும் கந்த சஷ்டி கவசம் சொன்னீங்க ஔவையார் மாதிரி. அப்புறம் என் குரலை கேட்டதும் உள்ளவா பாண்டியா அப்படின்னு கூப்பிட்டீங்க ரொம்ப பாவி மாதிரி. நல்லா நடிக்கிறீங்க மேடம். பவரு என்ன வாய் ரொம்ப நீளுது. ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். கருத்து கல்யாணத்துல ஒரு சிக்கல். அந்த சிக்கல் உங்க முகத்துல நூடுல்ஸா தெரியுது மேடம். நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த சிக்கலும் இல்ல. உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல மேடம். உங்க பொண்ணோட ஜாதகத்துல கலஸ்தர ஸ்தானம் தோஷம். பிரீத்தி ஜாதகத்துக்கும் ரமேஷ் ஜாதகத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்ல. இந்த கல்யாணம் நடந்தா தம்பதியும் நல்லா இருக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களும் நிம்மதியா வாழ முடியாது. முக்கியமா எங்க பெரிய மச்சா சிவலிங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துரும்.